ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ தான். அதாவது வந்து லேக்ஸ் கணக்கில் கேபிட்டல் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறவங்கள விட இந்த மாதிரி வந்து 10,000 ருபீஸ் 15,000 ருபீஸ் இந்த மாதிரி கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து % பீப்புள் வந்து லாஸ் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது வந்து இந்த மாதிரியான பீப்புள், அதாவது வந்து கம்மியான கேபிட்டல் எடுத்துகிட்டு வர்றவங்க லாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகம். ஷேர் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது ரொம்பவே ஒரு ரிஸ்க்கான ஒரு ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. ஸோ இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அதிகமான ஸ்கில் இருக்கிறவங்க தான் வந்து ஈஸியாக இதில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ப்ளஸ் நீங்கள் வந்து நிறைய பாயிண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அதில் வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா மார்க்கெட்டை வந்து எப்படி வந்து ப்ராப்பராக அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கியான ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்மால் கேபிட்டல் உள்ளவங்க மார்க்கெட்டுக்கு வரும் பொழுது அவங்க எப்படி மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணும்பொழுது தான் அவங்க வந்து ஸ்மால் கேபிட்டலை வச்சுட்டு சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். அதர்வைஸ் வந்து அவங்க லாஸ் தான் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு 10 to 15K கேபிட்டல் வச்சுருக்காங்க, ஒரு 20K கேபிட்டல் வச்சுருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க மார்க்கெட்டுக்கு வரும்பொழுது அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து இந்த 10K கேபிட்டலை வச்சு இன்றைக்கி ஒன் டேயில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 5,000 ஏர்ன் பண்ணிடணும், அல்லது கேபிட்டலை டபுள் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோடு தான் அவங்க வந்து மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு வருவாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸோ அல்லது யாரோ ட்ரேட் பண்ணுறவங்களோ அல்லது யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்து ஸோ அதில் காட்டக்கூடிய ப்ராஃபிட்ஸை பார்த்து அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மளும் இது மாதிரி ஏர்ன் பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுவாங்க. இது வந்து முற்றிலும் ராங் அப்ரோச். மார்க்கெட்டை எப்படி ப்ராப்பராக அப்ரோச் பண்ணணும்னா ஸோ அவங்க கொண்டு வர கேபிட்டலை வச்சு சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸை நம்ம மேக் பண்ணணும். அவங்க வந்து மார்க்கெட்டில் வந்து அதிகமாக ஆசைப்படவே கூடாது ஃபஸ்ட்டு. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனே எப்படி இருக்குன்னா, இப்போ 1 மந்த்து ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு 1 மந்தில் வந்து ஒரு 5% 10% ப்ராஃபிட் கிடைச்சா போதும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோடு தான் அவங்க வந்து மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும். ஸோ மார்க்கெட்டில் வந்து பணத்தை பின்னாடி ஓடக்கூடாது. பணத்தை வந்து நம்ம வந்து மணியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஒரே நாளில் வந்து எல்லாமே அச்சீவ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு வேலைக்கு போனீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன உங்களுக்கு இன்கம் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு இன்கம்மை தான் மைண்டில் வந்து நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு ஜாப் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஒர்க்கை நான் பண்ணினேன்னா எனக்கு வந்து ஒரு 500 ருபீஸ் தான் கிடச்சிருக்கும், 1000 ருபீஸ் தான் கிடச்சிருக்கும், அல்லது 2000 ருபீஸ் தான் கிடச்சிருக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியான ஒரு சிம்பிள் அமௌண்ட்டே வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஸோ அதிகமான அளவுக்கு வந்து நீங்கள் ஆசைப்படாதீங்க. சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சின்ன சின்னதாக மேக் பண்ணும்பொழுது ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணும்பொழுது டெஃபினட்டாக வந்து அது வந்து ஒரு நல்ல குட் ரிட்டனாக வந்து நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து 23,150 கால் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். இன்றைக்கி வந்து எனக்கு 1000 ருபீஸ்க்கு மேலே தான் ப்ராஃபிட் கிடச்சிது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நான் 3 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நான் எங்கே ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னா என்னுடைய ஃபஸ்ட்டு கேண்டில் முடிஞ்சு செகண்ட் கேண்டில் ஸ்டார்ட் ஆனோடனே நான் வந்து ட்ரேட் எடுத்துட்டேன். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஸோ மார்க்கெட் வந்து கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ என்னுடைய ஸ்ட்ராட்டஜி படியும் அந்த சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனால நான் அந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் இந்த லைன் வரைக்கும் மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அல்லது ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே வந்து சைட்வேஸாகவும் இன்றைக்கி எக்ஸ்பைரிங்கிறனால அது வரைக்கும் வந்து சைட்வேஸாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது ப்ரீவியஸ் க்ளோஸை கட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் அகைன் மேலே போகலாம். இல்லை இந்த லைன் வரைக்கும் வந்துட்டு கேப்பை ஃபில் பண்ணி ரிவர்ஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் தான், மார்க்கெட் வந்து 9:23 ஆகுது. ஸோ என்னோடய ட்ரேட் முடிஞ்சிட்டு எனக்கு இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ராஃபிட் கிடச்சிது. நான் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ப்ராப்பராக மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.